அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருப்பதி. மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நான் செய்து காட்டப் போவது அல்வா. அதற்கு நான் எடுத்துக்கொள்வது ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு. இதை நான் முதலில் ஒரு பாத்திரத்தில் போட்டு பச்சை தண்ணீர் விட்டு நன்றாக சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க போகிறேன். இப்போ குழைச்செடுத்துட்டேன். இதை நல்ல உருண்டையாக்கிட்டு இந்த பாத்திரத்திலே வச்சுட்டு நான் மாவெடுத்த அந்த கிண்ணத்தால் 4 தடவை தண்ணீர் எடுத்து ஊற்றி 4 மணித்தியாலம் மூடி வைக்க போகிறேன். அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நான் மாவெடுத்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் சர்க்கரை, மற்றது கொஞ்சம் ப்ரௌன் சீனி, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் முந்திரியம் பருப்பு, அதோட ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணீரை கொதிக்க விட்டுருக்கேன். இதில் சர்க்கரையும் சீனியையும் போட்டு கரையும் வரைக்கும் தான் அடுப்பில் வச்சிருக்க போகிறேன். இப்போ கரைஞ்சிட்டு எள்ளையும் கோல்ட் கலராக வறுத்தெடுக்க போகிறேன். முந்திரியம் பருப்பை கொஞ்சம் நெய் போட்டு அதில் தான் பொரிச்செடுக்க போகிறேன். மாவு குழச்சி வச்சு 4 மணித்தியாலங்கள் கடந்து விட்டேன். இதை கையை வச்சு மெதுவாக பிசைஞ்சு அதில் இருக்க பாலை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ போட்டுக்கொள்வது 5 மேசை கரண்டி புரக்கன் மாவு. நான் புரக்கன் மாவை போட்டு 2ஐயும் சேர்த்து தான் இந்த மாதிரி பிசைஞ்செடுக்கிறேன். இதில் கிடைக்கும் பாலை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கடைசியாய் மிஞ்சி இருக்கிற இந்த ரப்பர் மாதிரி வந்திருக்கிற மாவை நான் எரிஞ்சு விட போகிறேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு இதை வடித்து கொள்கிறேன். வடிச்செடுத்த பிறகு இடைவிடாது இதை ஒரு கரண்டியாலோ அல்லது சினிதசனாலேயோ கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். எள்ளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அதோட நான் கரைச்சி வச்சுக்கிற சீனி சர்க்கரை சேர்ந்த அந்த பாகுவையும் வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் கிளறிக்கொண்டே இருக்கிறேன். அதோட முந்திரியம் பருப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு டின் தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது நல்ல திக்கான தேங்காய் பால். ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கொள்கிறேன். 3 மேசை கரண்டி நெய்யும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நான் நல்லா வத்தும் வரைக்கும் கிண்டி கொண்டே இருக்க போகிறேன். இந்த மாதிரி கிளறி விட விட தண்ணி எல்லாம் வற்றி நல்ல ஒரு பதமாக வந்து கொண்டிருக்கு. விடாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்வா கிண்டும் போது நெய் பிடிக்காதவர்கள் பட்டர் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இறக்குறதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இப்படி சட்டியில் ஒட்டாமல் சட்டியை விட்டு கொதிக்க தொடங்கினாலே அதில் இறக்குற பதம் வந்துட்டு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி கொதித்து கொண்டிருக்குது. நான் இதை ஊற்றி வைப்பதற்கு ஒரு சிறிய பிளஸ் எடுத்திருக்கேன். விரும்பினா ரவுண்டான பாத்திரத்தில் கூட ஊற்றி கொள்ளலாம். நான் எடுத்திருக்கும் பாத்திரத்தின் அடியில் கொஞ்சம் எள்ளும் மற்றது முந்திரியம் பருப்பும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் இறக்கி கொள்ள போகிறேன். நேர்படுத்தி விட்டு கொஞ்சம் எள்ளையும் மேலால் தூவி விட போகிறேன். அப்போ தான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இப்போ 3 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன.
இதை நான் மற்ற புறம் திருப்பி எடுக்க போகிறேன். மிகவும் அழகாக வந்திருக்குது. இப்போ நான் ஒரு துண்டை முதல்ல வெட்டி பார்க்க போகிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னொரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ எல்லாத்தையும் நான் துண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெட்டி இந்த மாதிரி அடுக்கி எடுத்துருக்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு இனிப்பு செய்ய நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த முறையில் செய்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.